வணக்கம். இன்று திரிந்து செயல் வகை அதிகாரத்தின் 7வது குறளை நாம் பார்க்கலாம். நாம் பலவிதமான வேலைகளை செய்கிறோம். ஒரு வேலை செய்யும் பொழுதும் அதற்கு உண்டான சரியான திட்டமிடலை நாம் முதலிலேயே திட்டமிட்டு விட வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த காரியத்தை செய்ய முடியாது. படிக்கக்கூடிய மாணவர்கள் தம்முடைய தேர்வு என்றைக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மாதமோ இல்லை 2 மாதத்துக்கோ முன்னாலேயே டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கணும். டஃப்பான பாடத்தை டெய்லி படிச்சுக்கலாம். ஈஸியான பாடத்தை ஒன்றை விட்டு ஒரு நாள் படித்து கொள்ளலாம். அப்போ நமக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, எது நமக்கு டஃப்னு நினைக்கிறோம், இதெல்லாம் நாமளே என்ன பண்ணலாம், முடிவு பண்ணி ஒரு கால அட்டவணை பண்ணி அதைப்படி ரெகுலராக படிச்சுட்டு வந்தால் கண்டிப்பாக தேர்வில் நிறைய மதிப்பெண்களை பெறலாம். அதுதான் ஒரு காரியத்தை நம்ம திட்டமிடல் பேர். இன்னும் சில வியாபாரத்துக்குன்னு இருக்கு இல்லையா, வாணிகம் செய்பவர்கள் சில பொருட்கள் சில சமயம் பார்த்திங்கன்னா விலை மலிவாக இருக்கும். அப்போ வாங்கி வச்சுருவாங்க, ஸ்டாக் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது விலையேற்றம் வரும்பொழுது அதனை விற்று லாபம் சம்பாதிப்பார்கள். இது எத்திக்ஸ். அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எத்திக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்குது. அந்த மரபு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. தி ஸ்கேல் டிஃபர்ஸ். எல்லாத்தையும் ஒரே ஸ்கேல் வச்சுட்டு நடக்கவே நடக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவுகோல் இருக்கிறது. அதன்படி தான் வாழ்க்கை நாம் நடத்தி செல்ல வேண்டும். மாறுபட்டு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால் ஆராய்ந்து அதனுடைய லாப நஷ்டங்களை அறிந்து சரியான நேரத்தில் திட்டமிட்டு செய்ய வேண்டும். இதுதான். அப்படி நான் தெரியல, நான் எப்படியோ செஞ்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த செயலை பற்றி நம்ம நினச்சே பார்க்கக்கூடாது. அது நமக்கு கௌரவ குறைச்சல், அவமானம். இதை இந்த திருக்குறள் ரொம்ப அழகாக சொல்லுது. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இழுக்குன்னு என்ன? தரக்குறைவு. நமக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் நாம் என்ன செய்யணும்? சரியான திட்டமிடலை செய்து அதில் இறங்க வேண்டும். சரி, நான் திட்டமிடாமல் தடாலடியாக போய் இறங்கிட்டேன்னா அதை பற்றியே சிந்திக்கக்கூடாது. அப்படி சிந்தித்தோன்னா அது நமக்கு தரக்குறைவான செயலாக கொள்ளப்படுகிறது. ஆக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால் ஒரு முறைக்கு 100 முறை யோசிக்கலாம். ஆனால் மிகச்சரியாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த குறள் நமக்கு வலியுறுத்துகிறது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.